அஞ்சானை வந்து நான் ரீரிலீஸ் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப என்னை சோதித்த சோசியல் மீடியாவில் வந்து அப்போ அந்த காலகட்டம்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டு போச்சு பாருங்கள். 14 வருஷம் இப்படி அது சொடக்கிற கேப்பில் ஓடின மாதிரி இருக்குது. போன 27ஆம் தேதி வந்து வேர்ல்டு தியேட்டர்ஸ் டேன்னு சொல்லி மூவி பப் அவங்க வந்து நம்ம ஜனங்கக்கிட்ட வந்து எந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணலான்னு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாருமே பையாவை செலக்ட் பண்ணி அன்றைக்கி வந்து இந்த ஸ்க்ரீனிங் ஆச்சு. ஒரு முக்கியமாக 4 சிட்டியில் மட்டும். சென்னையில் வந்து கமலா தியேட்டர்ஸில் ஒரு 2 ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. 12 மணிக்கு ஒரு ஷோவும் ஈவினிங் ஒரு 7 மணிக்கும். நான் தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன். இந்த படத்தை பல முறை இப்போ டிவியில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமும் ஜனங்களோட மறுபடியும் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப அது அவங்களுடைய அந்த ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு டைலாக்குக்கும் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்டு வந்து ஒவ்வொரு டைலாக் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீ எத்தனை வாட்டி படம் பார்த்துன்னு கேட்டேன். நான் 60 வாட்டி படம் பார்த்துன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பல பேர் எனக்கு வந்து நான் 20 தடவை பார்த்துருக்கேன், 30 தடவை பார்த்துருக்கேன் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அது எப்படி ஒரு படத்தை இத்தனை வாட்டி பார்க்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். நானும் சின்ன வயசில் வந்து ஒரு நல்ல பிடிச்ச படங்களை ஒரு 10 வாட்டி 5 வாட்டிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து பையா மட்டும் பர்டிகுலராக வந்து நான் நிறைய வாட்டி பார்த்தேன் ரொம்ப பேர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து நாங்களும் இது ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி திருப்பதி பஸ்ஸில் வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தோம். அது கரெக்டாக எனக்கு இந்த தேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு ஜனங்களுக்கு இதை திருப்பி கொண்டு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாமே ஏற்பட்டுச்சு. இந்த படத்தை வந்து அன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு அனுபவம். அது இல்லாமல் வெற்றி தோல்வி இது ஜெயிக்குமா தோக்குமாங்கிற பயம்லாம் இல்லாமல் ஒரு தேட்டருக்கு போய் படத்தை பார்க்க போகிறோம்ல நம்ம படத்தை, அது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பதட்டத்தோடையே இருப்போம். அது ஃபஸ்ட் டே வந்து செகண்ட் டே இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போகிறப்போ ஒரு உள்ளூர சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த இடம் கொஞ்சம் இன்னும் எடிட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையே பார்ப்போம். நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. இந்த வாட்டி வந்து ஒரு புதுசாக ஒரு அனுபவம் எனக்கு. ஒவ்வொரு சீனையும் நானே ஒரு ஆடியன்ஸ் மாதிரி ஒரு ஜனங்களுடைய ஒரு ஆளை மாதிரி உட்காந்து பார்த்தது வந்து ஒரு புது ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அந்த சாங் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒன்மோர் கேட்டாங்க. அந்த வந்து அடடா மலையையும் சரி, அதுக்கப்புறம் வந்து என்காத சொல்ல சாங்கை 2 முறை வந்து அந்த 2 சாங்கையுமே வந்து அவங்க ஒன்மோர் போட்டாங்க. அது கூட தேட்டரில் வந்து அந்த தேட்டர்லேயும் பெரிய லெவலில் கமலா தேட்டரில் ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் ரீலீஸ் பண்ண படங்களுடைய கிளிப்பிங்ஸ் கொண்டு நான் பார்த்தேன். சவுண்டு பாதி அவங்களுக்கு தெரிஞ்ச சாங் வரும்போது அந்த டிஜே மாதிரி அவங்க வந்து செயல்படுறாங்க. ஒரு சாங் வந்து அப்படி 2வது வரியை ஆடியன்ஸை சொல்ல வைக்கிறது. இப்படி பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த தேட்டரில் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மிக மிக முக்கியமான டைரக்டர்ஸு, மிக மாஸ்டர் பீஸு அப்படிலாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் முதலே நிகழ்ந்துருச்சு. அதோடைய மிச்ச சொச்சமாக தான் நம்மலாம் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா ஒரு சிலது வந்து என்னென்னா ஒரே டைப் ஆஃப் படங்கள், ஒரு சில சாங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி சில படங்கள் அந்த மாதிரிலாம் வந்ததுனால கொஞ்சம் அப்படிலாம் இருக்கலாம். எப்பயுமே அந்த காலம் மாதிரி இல்லைன்னு சொல்லி எப்பயுமே எல்லா காலத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு குறைபாடாக பேசுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து எம்ஐ சுசநாதன் சாங்கு தான் பிடிக்கும். நான் அப்போ இளையராஜாவை பயங்கரமாக ரசிக்கும் போது அவர் வந்து என்னென்னா டே எம்எஸ்வி மாதிரி வருமாடாம்பார். அப்புறம் வைரமுத்து சார் கவிதை எழுத ஆரம்பித்த பிறகு கண்ணதாசன் மாதிரி இருக்குமான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் ஒருத்தங்க வருவாங்க, அதுக்கப்புறம் ஒன்று நடக்குங்கிறது எப்பயுமே நிஜம். அது காலகட்டத்தின் கட்டாயம் மாதிரி இருக்கும். அதனால் பழைய மாஸ்டர்ஸை வந்து நம்ம வந்து பழைய கிரேட் டைரக்டர்ஸை வந்து நம்ம வந்து எப்பயுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. பாலா சார்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க, எந்த டைரக்டரை பார்த்து நீங்கள் வந்து வியக்குறீங்கலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ சொன்னார், நாளைக்கு புதுசாக வர இயக்குனரை பார்த்து நான் பயப்படுறேன்னு சொல்லி விகடனில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். அதனால் வந்து நாளைக்கு வர்ற ஒருத்தர் வந்து அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக வந்து நேற்று இருந்தவங்க இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நுபு நேனுன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அடுத்த தேஜான்னு சொல்லி ஒரு முக்கியமான டைரக்டர் தெலுங்குலேருந்து, அவர் பர்டிகுலராக ஃபோன் பண்ணி அங்கே தெலுங்கில் வந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் இப்போ இருக்குது, நீங்கள் பையாவை வந்து ரீரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணார். அதை வந்து இங்கே ஆவாரான்னு சொல்லி இங்கே கூட வந்து ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், உங்களுடைய படங்களில் ஒவ்வொரு படமாக நீங்கள் பண்ணலாமே சொல்லி அவர் கூட கேட்டாங்க. அப்படி ஒரு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஒரு சில விஷயங்களை வந்து ரீஎடிட் பண்ணி கூட பண்ணணும்னு நினைக்கிறேன். அஞ்சான்
ரொம்ப என்னை சோதித்த சோசியல் மீடியாவில் வந்து அப்போ அந்த காலகட்டம்னு சொல்கிற அளவுக்கு ஆகி போச்சு பாருங்கள். 14 வருஷம் இப்படி அது சொடக்கிற கேப்பில் ஓடின மாதிரி இருக்குது. இந்த படியில் ஏறி வர்ற அந்த கேப்பில் 14 வருஷம் ஆயிடுச்சு. நான் தான் சொல்லுவேன், ராமர் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போகிறான்னு சொல்லுவாங்க. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு திரும்பி வந்த கேப்லேயே 14 வருஷம் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் அடிக்கடி. அப்படி ஓடுது காலம். எப்பயுமே ஒரு நல்ல படத்துக்கும் ஒரு சுமாரான படத்துக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்துக்கும் ஓடாத ஒரு படத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, கதை எல்லாத்தையும் மீறி இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருந்தா. இப்போ நான் சொல்லுவேன், டப்பிங் தேட்டரில் ஏவிஎம் டப்பிங் தேட்டரில் இருக்கும்போது, இந்த டப்பிங் தேட்டரில் இருந்துட்டு ஏவிஎம் அந்த ஏசி தேட்டர் அப்போ ஏவிஎம் தேட்டர் இருந்தப்போ நான் சொல்கிற உதாரணம் இதுதான். இந்த தேட்டர்லேருந்து அந்த தேட்டருக்கு போகிற அந்த கேப்பில் தான் நம்மளுடைய வேலையே இருக்குது. ஓரளவு அந்த ஒர்க்கை நம்ம வந்து சரி பண்ணி அனுப்பிட்டோம்னா நம்ம ஒரு சக்ஸஸை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் கதை பேசியிருந்தா அப்படின்னு இன்னும் இருக்குல்ல, அது கொஞ்சம் கூடுதல் ஒரு உழைப்பை போட்டிருந்தா, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா, அந்த நெருக்கடி, ரிலீஸ் தேதி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணும்போது நடக்கிற ஒரு சில தவறுகள். அப்படி என்னுடைய படங்களில் நான் வந்து அஞ்சானை வந்து நான் ரீரிலீஸ் பண்ணணும், அதை எடிட் பண்ணி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நான் யாரை டார்கெட் பண்ணி அப்போ அந்த படத்தை வந்து நினச்சனோ, இப்பயும் வந்து நேற்று ஒரு முக்கியமான ஒரு பையன் பிரசாத்தில் வந்து படிச்சுட்ருக்காங்க, விசுவல் கம்யூனிகேஷன். அந்த தம்பி சொன்னாங்க, நான் வந்து 16 தடவை வந்து நான் அஞ்சான் பார்த்தேன் சார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி குட்டி பசங்க நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது வெறுமனே சும்மா வார்த்தைக்காக சொல்லலை, நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ கதை பேசும்போது சொல்லுவேன், நான் ஊர்லேருந்து படம் பார்த்தேன்ல ஒரு ரஜினி சார் படத்தை, அந்த மாதிரியான டைப் ஆஃப் படங்களை நான் பார்க்கும்போது, தேட்டர் முள்ள உள்ள சில படங்கள்லாம் பார்க்கும்போது, அப்போ ஒரு பெரிய அறிவோடையோ பெரிய கணக்கோடையெல்லாம் பார்க்க மாட்டோம். சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஈஸியாக எளிமையாக பார்ப்போம். அந்த மூடில் தான் அந்த படம் இருக்கணும்னு நினச்சி தான் அந்த படம் நான் பண்ணேன். அதில் நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன்னு நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா பசங்க சொல்கிறாங்க, சார் அந்த ஸ்டிக் இந்த வெளியில் வரும்போது நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் சார், எனக்கு அந்த படம் அப்படி பிடிக்கும் சார் அப்படின்னு. அந்த குரல் எனக்கு நிறைய இடத்துல கேட்டிருக்கு. நான் வந்து என்னென்னா, இப்போ அதில் ஒரு சில தவறுகள் இருக்குது, தவறுகளே இல்லைன்னு சொல்ல. அப்போ எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் டேட் ஃபிக்ஸ் பண்ணனால உடனே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் அதை ரீஎடிட் பண்ணி பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து அந்த படத்தை பண்ணணும்னு விரும்புகிறேன். பார்ப்போம். பயம்தான். அப்படி இல்லைங்க, முடிவு நம்ம புரடி பிடிச்சி தள்ளுற மாதிரியான கதை கிடைக்காம இருக்கலாம். இல்லை வந்து சரியாக ஒரு 100% நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் சரியாக செய்யணுமேங்கிற அந்த ஒரு ஜாக்கிரதையாக இருக்கலாம். முதல்ல பண்ணும்போது எந்த பயமும் இல்லை, நம்ம மேலே எந்த கணக்கும் இல்லை. ஊர்லேருந்து வந்த புதுசில் சினிமாவை பற்றி பேசி நம்ம பண்ணுறதாண்டா சினிமான்னு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு ஃபுல் துடிப்போட பண்ணும்போது இருக்கிற ஒரு படம், ஒரு ரசிகனா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வரும்போது ஒரு பயம் வருது. காலகட்டம் எல்லாமே நம்மளை வந்து என்னென்னா, ஒரு சில புறக்காரணங்கள் எல்லாமே கூட நம்மளை வந்து வேலை பார்க்க விடாமல் பயமுறுத்துது. நம்மளுடைய படம் தான் நம்மளுக்கு தடையாக இருக்குது. ஒரு ரன்னு மாதிரி, ஒரு சண்டைக்கோழி மாதிரி, ஒரு பையா மாதிரி படம் கொடுத்தது பிறகு நம்ம பண்ணுற கதையில் அந்த ஸ்டைலாக நான் என்கிட்ட வெளியிலேருந்து ஒரு படம் மாதிரி என்ன எதிர்பார்க்கல. டைட்டானிக் மாதிரி நான் எடுக்கலாம் கேட்குறான், உங்கள் சண்டைக்கோழி மாதிரி இல்லையே, உங்கள் ரன்னு மாதிரி இல்லையே, உங்கள் ஆனந்தம் மாதிரி இல்லையான்னு தான் சொல்லுவாங்க. அது நம்ம தான் நம்மளுக்கு பிரச்சனை. அது வாழ்க்கைங்கிற ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் நம்ம ஒன்று ஏதோ சம்திங் சின்னதாக ஒரு அனுபவம் வந்திருக்கும், ஒரு துடிப்பு இருந்திருக்கும், அதுலேருந்து ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேப்புங்கிறது உங்களுக்கு தான் கேப்பு, எனக்கு இது வந்து ஒரு லேர்னிங் பீரியடு.